மதுரையில் சாலையில் நின்று கொண்டிருந்த இளைஞரை உதவி ஆய்வாளர் லத்தியால் தாக்கி காலை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பழனிச்செல்வம் என்பவர் மதுரை வளர்நகர் அம்பலக்காரன்பட்டி பகுதியில் உள்ள ஏசி மெக்கானிக் கடையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடையின் அருகே பழனிச்செல்வத்திற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் தியாகப்பிரியன் பழனிச்செல்வத்தை விசாரித்துக் கொண்டிருந்த போதே லத்தியால் தாக்கியுள்ளார். இதில் பழனிச்செல்வத்தின் கால் உடைந்தது. இதுகுறித்து காவல்துறை உயரதிகாரிகளிடம் புகார் அளித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பழனிச்செல்வம் உடைந்த காலுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் உதவி ஆய்வாளர் மீது புகார் அளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் VE சாலையில் மதுபோதையில் காரை இயக்கி விபத்து ஏற்படுத்தியதில் 3 தொழிலாளர்கள் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த 3 தொழிலாளர்கள், இருசக்கர வாகனங்கள், டீ கடை உள்ளிட்டவை சேதமாகின. காயமடைந்த தொழிலாளர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.